ஒரு பெரிய நகைக்கடை. அந்த நகைக்கடைக்கு எதித்தாப்புல ஒரு பிச்சைக்காரன் படுத்து தூங்கிட்டு இருக்கான் அப்படிங்க. அந்த பிச்சைக்காரன் தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு பார்க்குறான், அந்த நகைக்கடைக்கு முன்னாடி ஒரு வாட்ச்மேன் இருக்கார். உடனே அவனுக்கு அந்த வாட்ச்மேன பார்த்து ஒரே பொறாம. இந்த வாட்ச்மேன் பாருங்க, அப்படியே நீட்டா பேண்ட், ஷர்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு அருமையா நின்னுட்டுருக்காரு. மாசமான சம்பளம், நேரமான சாப்பாடு. அப்ப நாம இந்த வாட்ச்மேனா இருந்தா கூட பரவால்ல, அப்படின்னு அவர பார்த்து பொறாமப்படுறாங்க. அப்ப அந்த வாட்ச்மேன் அப்படியே அவர் நிக்கிறாரு. அவருடைய பொசிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரு தன்னுடைய வேலைய நெனச்சு நொந்துக்கிறாரு. என்னப்பா வேல? மாசம் இவ்வளோ தான் சம்பளம் தர்றாங்க. காலையில வந்தோம்னா சாயந்தரம் வரல நின்னுட்டு இருக்கணும். போறவங்க வரவங்களுக்கு சல்யூட் அடிக்கணும். கார ஒழுங்கு பண்ணணும். உள்ள வரவங்க போறவங்களுக்கு கதவ திறந்து விடணும். இத்தன வேல செய்யணும். வெயிலானாலும், மழையானாலும் நம்ம நின்னுக்கிட்டே இருக்கணும். கால் வலி. அப்ப என்ன செய்யறது? அப்படின்னு சொல்லிட்டு அவரு உள்ள பார்த்தீங்கன்னா, கேஷியர் இருந்தாருங்க. கேஷியர் பாருங்க. எவ்வளோ பந்தாவா இருக்காரு. அவரு ஏசியில உட்காந்துக்கிட்டு பணத்த எண்றாரு. அவருக்கு அருமையானது. நாம கேஷியர் வேலைக்கு போனா எப்படி இருக்கும்? அப்படின்னு அவரு அந்த கேஷியர பார்த்து பொறாமப்படுறாருங்க. உடனே அந்த கேஷியருடைய நிலைமை பாருங்க. கேஷியர் டெய்லி வராரு. உள்ள ஏசி ரூம்ல உட்கார்றாரு. பணத்த எண்றாரு. ஒரு நாள் ஒரு ரூ. 500 குறைஞ்சு போயிருது. உடனே ரூ. 500 அவர் கை காசு போட்டு தான் கட்டியாகணும். ஏன்னா கேஷியருக்கு ரெஸ்பான்ஸ் அதுதான். அப்ப அவரு அந்த வேலைய நொந்துக்கிட்டாரு. என்ன ஏன் வேல இது? காலையில வந்தா ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு பணத்த எண்றோம். பணம் நம்ம பணமா அது? ஓனருடைய பணம். பணம் குறைஞ்சு போச்சுன்னா நம்ம கை காசு போட்டு கட்டுறோம். ரொம்ப கவனமா இருக்கணும். ரொம்ப டென்ஷனு. மத்தியானம் சரியா சாப்பிட முடியல. சாப்பிடுற நேரத்துல தான் கஸ்டமர் வந்துடுறாங்க. ஒரு மனுஷன் உழைக்கிறதே சாப்பாட்டுக்கு தான். அப்போ என்ன பொழப்பு இது? பார்த்தீங்கன்னா, உள்ள முதலாளி உட்காந்துருந்தாருங்க. முதலாளி பார்த்து முதலாளி மாரி இருந்தா நம்ம எப்படி இருக்கலாம்? எந்த பிரச்சனையும் இல்ல. பாரு காலைல கார்ல வர்றாரு. சாயந்தரம் போறாரு. அப்படியே மத்தியானம் 4 மணி 4 மணிக்கு போனோம்னா நல்ல ஒரு ரெஸ்ட் எடுக்குறாரு. சாப்பாடு, நல்ல மதிப்பு, மரியாதை அப்படின்னு முதலாளி பார்த்து அவரு பொறாமப்படுறாருங்க. முதலாளியுடைய நிலைமையிலருந்து பாருங்க. முதலாளி அப்படி நீட்டா உள்ள உட்கார்றாரு. உள்ள உட்காந்தோனே உள்ள உட்காந்துட்டு, ஐயோ! நம்ம வியாபாரம் கோடிக்கணக்குல போட்டு ஆரம்பிச்சிருக்கிறோம். பேங்க் லோன் வேற இவ்வளவு இருக்குது. வெளியில கொஞ்சம் கடன் வாங்கியிருக்கிறோம். அப்புறம் நகை விலை ஏறுது, இறங்குது. எப்ப ஏறுது, எப்ப இறங்குதுன்னே தெரியல. உலக போர் வேற நடக்குது. திடீர்னு ஒரு போர் வந்தா இறக்கிருவானா, ஏத்துவானா ஒண்ணும் புரியல. அப்படி சொல்லிட்டு எப்படி வட்டி கட்டுறது? எப்படி இது பண்றது? எப்படி அந்த கடன கட்டுறது? அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சம்பளம் குடுக்குறது? அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஜன்னல் வழியா மெத்த மேல நின்னு பார்க்குறாரு. வெளிய அந்த பிச்சைக்காரன் படுத்துருக்கிறாங்க. உடனே ஐயோ! அந்த பிச்சைக்காரன் மருந்த இருந்தா கூட பரவால்ல. அவனுக்கு பாரு எந்த கவலையும் கிடையாது. வர்றான், ஒரு துண்டு ஒண்ணு, ஒரு சட்டை ஒண்ணு இருந்தா போதும் படுத்துக்கிறான். தலைக்கு ஒரு துணிய வச்சுக்கிறான். ஒரு வாட்டர் கேன் தண்ணி புடிச்சுக்கிறான். நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்குது. நிம்மதியா போறான், வர்றான். அவன் மாரி இருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல. யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்ல. அப்படின்னு அவர் நெனச்சாரு பாருங்க. அப்ப இது மாரி நம்ம நெறைய பேர் நெனச்சிருப்போம். அப்போ நம்மளோட பெரிய அதிகாரி பத்தி பயப்பட்டு கடைசியில ஒரு வட்டம் மாரி சுழற்றி நமக்கே நிக்குங்க. அதனால இந்த நிகழ்ச்சி மூலம் நம்ம சொன்னது என்னன்னா, நமக்கு என்ன கிடைச்சிருக்குதோ, அத வச்சு அதில 4 பேருக்கு நல்லது செய்யும்போது யோசிச்சு, அத வச்சு சந்தோஷப்படுவோம். அப்போ வாழ்நாள் நிம்மதியாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும்.